வேலன் சீரியலில் இப்போ ராத்திரியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேலனுக்கு எதிராக வந்து காவி நவுத்தணும் அப்படின்னு ரேணுகா வந்து யோசிக்கிறாங்க. ரேணுகா வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அம்மா, நிச்சயம் வேலன் முன்னாடி இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. என்னடி சொல்கிற? நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அம்மா, நீ யாரா வேணான்னு இரு, ஆனால் வேலன் வந்து கடைசி நேரத்தில் கார்த்தியோட மனசை வந்து மாற்றிடுவான். ஏன்னா கார்த்தி வந்து இந்த பக்கமாக அந்த பக்கமானு யோசிச்சுட்டு இருக்கான். தங்கச்சிக்காக இந்த பக்கம் நின்னா கூட, ஆனால் அவன் ஆனந்தியை லவ் பண்ணியிருக்கான். அதனால் நம்ப முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நீ என்ன பண்ண போகிற? அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணு மேலே தான் வந்து உனக்கு இன்னுமா அன்பு பாசம் காதல்லாம் இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே கார்த்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அம்மா, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஆனால் நான் வந்து ஆனந்தியை லவ் பண்ணதெல்லாம் உண்மை தான். இப்போதைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம்லாம் வேணாங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் சும்மானுடா, அம்மாவுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, அண்ணே எனக்காக நீ ஆனந்தியை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கணே, எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன காரணம் காட்டி நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிடாதீங்கிற மாதிரி ரேணுகா வந்து அழுது ட்ராமா ஆடுறாங்க. இல்லைம்மா இல்லைம்மா, எனக்கு எப்போதும் நீதாம்மா பெருசு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஆனந்தி எனக்கு வேணாங்கிற மாதிரி ஒரு மனதாக வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு ஆனந்தி இவங்கள லவ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் கார்த்தி வந்து இப்படியா அப்படியான்னு தான் யோசிக்கிறான். வேதனாகி ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா இந்த நேரம்னு பார்த்து ஃபோன் அடிக்கிறா, என்ன அங்கே விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும், அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும், நீ தாம்மா உன்னோட பிரச்சனையை வந்து பார்த்துக்கணும், என்னங்க இப்படியெல்லாமா நம்ம பண்ண முடியும், இல்லாட்டி வேலன் வந்து உங்கள் பிரச்சனைக்கு வந்துடுவான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நான் உனக்கு உதவி பண்ணுறேன், ரத்தினவேல் முன்னாடி இந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா வேலைனால் எதுவுமே வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தினவேல் முன்னாடி தான் கல்யாணமே பண்ணால் நம்ம வேலை பார்த்துக்கங்க, சரி சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதிரடியாக கோயிலே வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு குடும்பத்தில் இருக்குது எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே கோயிலில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறப்ப, நீங்கள் முறைப்படி வந்து கூப்பிட்டுருங்க ரத்தினவேல் பாண்டியனை, இல்லாட்டி சரி வராதுன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி தாம்பாள தட்டில் வந்து வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கார்த்தியோட அம்மா அப்பா வந்தோன்னே, ஐயா இது மாதிரி நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம், நீங்கள் தான் வந்து நல்லபடியாக வந்து நடத்தி கொடுக்கணும், வேலைனால எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரிம்மா நான் நல்லபடியாக அந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா, ஏன்னா நம்ம மாப்பிள்ளையினால் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவன் மாப்பிள்ளை ஆகிட்டான், இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, இப்போதைக்கு அவங்க 2 பேர் பிரிகிற வரைக்கும் அவன் தான் அவனோட மாப்பிள்ளை, அவனால் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது உனக்கு தான்ப்பா வந்து அவமரியாதையை ஏற்படுத்துங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா நான் வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து கிளம்புறாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சோடனே இதை ரகசியமாக தான் இந்த நிச்சயதார்த்தத்தை பண்ணுறாங்க. கோயிலுக்கு யதார்த்தமாக வந்து ஆனந்தியோட அப்பா வராங்க, வேலனோட அப்பா வந்தோடனே, என்னப்பா இங்கே நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வேலனுக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அச்சச்சோ, என்னது இது மாதிரிலாம் நிச்சயதார்த்தம் நடக்குதா, இப்போ நான் என்னப்பா தடுக்கட்டா, ஐயா வந்து உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க, எந்த பிரச்சனை பண்ணாலும் நான் பண்ணதாக இருக்கட்டும், நீங்கள்லாம் ஒத்துமையாக பழையபடி நண்பர்களாகவே இருங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா ஆனந்திக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாப்பா, பேச்சியமாக தெரிஞ்சிச்சுன்னா உண்டுலன்னு ஆக்கிடுவா, எப்படிப்பா நேத்தி தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே வந்து கோயிலில் வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணுற அளவுக்கு யாருப்பா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, விடுப்பா நான் பார்த்துக்கிறேன், இது எல்லாம் வந்து வேதநாயகியோட திட்டம் தான், இங்கே ஐயா வேற இருக்காங்க, தடுத்து நிப்பாட்ட முடியுமான்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன், வேதநாயகி சதி திட்டத்தை நான் ஓட விட்டுறேங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேலன் கோயிலுக்கு வேக வேகமாக வந்து வராங்க. எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு வேளா நீ இந்த தகவல் வந்து கேட்டுட்டு வரலாம், அப்படி பந்தன்னு வச்சுக்கிங்க, நிச்சயம் உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஏன்னா இங்கே தான் உன்னோட ஐயா இருக்காரு, அப்படி இருக்கும்போது அவர் முன்னாடி இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல ரத்தினவேலு, நிச்சயம் வந்து நல்லபடியாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி பேசுகிறப்ப, நம்ம கார்த்தியோட அம்மா அப்பாவுக்கு பட்டமாயிடுது. ஆனந்தியும் வேலனும் வந்துட்டா என்ன ஆகுறது, வள்ளியும் வந்துடுவாங்களே, அதுக்காக தானேங்க இங்கே ரத்தினவேல் பாண்டியன் தலைமையில் தானே இங்கே நிச்சயதார்த்தமே நல்லபடியாக நடக்க போகுது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ரத்தினவேல் பாண்டியனும் வந்து மாதம் வந்து தலைமையில் வந்து நீங்களே பசங்களுக்கு மாலை எடுத்து கொடுங்கன்னொன்னே, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ரத்தினவேல் பாண்டியன் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து போடலான்னு இருக்கிறப்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி, அண்ணா மாலை எடுத்து பொண்ணு கழுத்தில் போடுனே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மாலையை எடுத்து மாட்டி விட்றாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி அவர் மனசு கேட்கவே இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆனந்தின்னு நினச்சி தான் அது மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம வேலன். ஓ, நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கிறீங்களா? தாலி வந்து நிச்சயம் அவன் கட்டுறப்ப கண்டிப்பாக என் தங்கச்சி கழுத்தில் தான் கட்டுவான். அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வேலன் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, என்னப்பா வேலா இந்த பக்கம் பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு பார்த்துக்கிட்டியா? கார்த்தி வேறு யாரும் இல்லை, உன் தங்கச்சி லவ் பண்ண பையன்தான். அப்படி இருக்கும்போது நல்லபடியாக அந்த கல்யாணத்தை உன் ஐயா தான் முன்ன நின்று நடத்தி வைக்க போகிறாரு. உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாதுமா. நான் வந்து தலைமை தாங்கியிருந்தா நிச்சயம் நீ குட்டி கலாட்டா பண்ணியிருப்ப. உன்னால் என்ன செய்ய முடியும்? ரத்னவேல் பாண்டியன் வந்து இருக்காப்புல. மேடம், உங்களுக்கு ஒன்றும் புரியல. என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் வந்து ஏதாவது அதிரடியான முடிவு எடுப்பேனா மாட்டேனா? ஏன்பா அங்கே நிற்கிறது யார் தெரியுமா? அவங்க, நீங்கள், ஏன் தர்மலிங்கம், உங்கள் தம்பி எல்லாரும் நிற்கும்போது தான் நான் வள்ளி கழுத்தில் தாலி கட்டினேன். அப்படி என்னால் அவ்வளோ தைரியமாக தாலி கட்டும்போது இது கார்த்திக்கு தெரியாதா? இல்லை உங்களுக்கு தான் தெரியாதா? நிச்சயம் கார்த்திக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது ஆனந்தி கூட தான். ஆனந்திக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது கார்த்திக் கூட தான். 2 பேரும் அன்பா பாசமாக வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட சதி ஆட்டத்தினால அவங்க வந்து பிரியணுமா? நிச்சயம் அவங்க மனசில் ஒருத்தர் இன்னமும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சரியாக வந்து முடிவெடுக்காதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது. உங்கள் ஆட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன், என்கிட்டயே சவாலாங்கிற மாதிரி வேதநாயகி வந்து கேட்டோன்னே, ஆமாம் மேடம், சவாலில் தோக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. சவால் எப்போதும் போட்டுட்டு தோக்கிற நீங்களே இப்படி பேசும்போது சவாலில் எப்போதும் ஜெயிக்கிறேன்னா என்ன பேச முடியும்? இதை நேரடியாகவே வந்து மோதுறேன். ரேணுகாக்காவை நிற்கிறேன்னு நினச்சேன். இல்லை, ஒன்றை இழுத்து நிற்கணுங்கிறனால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன்டா. நிச்சயம் என்னை மீறி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என் தம்பியை வர சொல்லுவேன். ஆல்ரெடி உங்கள் தம்பி என்கிட்ட வந்து அடி வாங்கியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க என் தம்பி திருப்பியும் வருவான்டா. அப்போனா என் கைக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது போல இருக்கேன்னு மாஸ் பண்ணுறாங்க நம்ம வேலன்.